ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போறோம். என்னமா வாய்ஸ் சீசன் 4 போடலையா அப்படின்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பா போடுறேன். கடந்த 3 மாசமா நம்ம ஒரே கதையவே பார்த்துக்கிட்டே இருக்கமா, நைட்டு தூங்கும் போது கனவுல கூட இந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாவே பயமுறுத்துறாங்க. அதனாலதான் கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வேற கதை எடுத்துட்டு வந்திருக்கேன். சீசன் 4 நம்ம அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். ஏன்னா அது வந்து சீசன் 1 மாதிரி கொஞ்சம் தனி ட்ராக்கா தான் போகும். அதனால ஒன்னும் மெதுவா பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கொண்டுட்டு வந்திருக்கிற கதை கண்டிப்பா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கதையோட மெயின் கேரக்டரே பணம் தான். பணம் மெயின் கேரக்டர் அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை சுத்தி ஏகப்பட்ட கிரைம்லாம் நடக்கும். ஏமாத்துறது, ஏமாந்து போறது, பேராசை, பழி வாங்குறது, பழி கொடுக்கறதுன்னு இது எல்லாமே இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் தான் இந்த கதையில இருக்க போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கதைக்கு நான் வச்சிருக்கிற பேரு மறுபிறவி. யாரோட மறுபிறவி அப்படிங்கறதெல்லாம் கதை போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கதைக்கு ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு வேலைக்காக குழி தோன்றீங்க. அப்படி குழி தோண்டும் போது அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு கட்டுக்கட்டா பணம் கிடைக்குது. எப்படி இருக்கும்? இல்ல யாராவது உங்ககிட்ட திடீர்னு வந்து, நீ இப்ப என்ன பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிய, அது உன்னோட உண்மையான பேரே கிடையாது, நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ ஃபேக்கான அடையாளத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்க, உன்னோட உண்மையான பேரு அம்பானி, நீ இந்த நாட்டோட நம்பர் 1 பணக்காரன் அப்படின்லாம் வந்து சொன்னா அது எப்படி இருக்கும்? இது எல்லாமே இந்த கதையோட ஹீரோக்கு நடக்குது. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல வந்து நிலச்சரிவு நடந்திருக்கு. அதனால இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மண் சரிவெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. புக்லைன் வண்டி எல்லாம் வச்சு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு இடத்துல இந்த புக்லைன் வண்டி மண்ணை தோண்டி கொட்டும் போது அதுல இருந்து ஒரே பணமா கொட்டுது. இந்த சிவாஜி படத்தோட கிளைமேக்ஸ்ல பணம் கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி கொட்டுது. எல்லாரும் பணத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி குஷி ஆயிட்டு எல்லாரும் ஓடி போய் எனக்கு 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 எல்லாரும் பணத்தை பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு ப்ராசிக்யூட்டர் வராரு. இவரோட பேரு ப்ராசிக்யூட்டர் லீச்சா. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு அங்க கிடைச்ச பணம், தங்கம் இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த அருணாச்சலம் படத்துல ஒரு ரூம் பூரா பணத்தை அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த டென்ட் ஃபுல்லா பணத்தை அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த ப்ராசிக்யூட்டர் லீச்சா வந்து அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்ட்ட விசாரிக்கிறாரு, இந்த பணம் யாரோடது என்னன்னு தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், இந்த பணம் எல்லாமே லீ கங் சுக் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் சொந்தமானது. ஒருவேளை அவர் உயிரோட இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அது என்ன இருந்தா, ஏன் அவர் செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காணாம போயிட்டாரா, அப்ப அவருக்கு ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி இந்த லீச்சா கேக்குறாரு. அவருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் சார், அவங்களுமே 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பணத்தை விட்டுட்டு அம்மா மகன் 2 பேரும் காணாம போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு மறைஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் லீச்சா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு போன் கால் வருது. யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, உன்னை ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோனா ப்ராசிக்யூட்டர்யா, என்ன 1000 பேருக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்க முடியாதுல்ல, ஒழுங்கா சொல்லி யார் நீ அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டி கேட்கிறானா. ப்ராசிக்யூட்டர் லீச்சா, இது உங்களுடைய உண்மையான அடையாளம் கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும், உங்களுடைய உண்மையான பேர் என்னங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் இந்த லீச்சா ஒரு மாதிரி பதட்டப்படுறான். உடனே அந்த டென்ட்ல இருந்து வெளியில வரான். ஆனா போன் பண்ணனவன் அங்கதான் டென்ட்டுக்கு வெளியே கார்ல உட்காந்துட்டு இந்த லீச்சாவை பார்த்துட்டே தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். நிஜமாவா, நிஜமாவே உனக்கு என்னோட உண்மையான பேர் தெரியுமா, என்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவனுக்கே அவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியாது போல இருக்கு. ஆமா, எனக்கு உங்களோட உண்மையான பேரு, உங்களோட அடையாளம், யார் நீங்கன்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஹோட்டல் ஐஸ்வர்யாவுக்கு 1205 நம்பர் ரூமுக்கு வாங்க, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஆனா இந்த போன் பண்ண ஆளு அந்த லீச்சாவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அந்த லீ கங் சுக், இங்க கிடைச்சிருக்க இந்த எல்லா பணத்துக்கும் நீ தான் சொந்தக்காரன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது யாரு என்னங்கிறதுனால நமக்கு காமிக்கவே இல்ல. அந்த ப்ராசிக்யூட்டர் லீச்சாவுமே ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்கான். அவனுக்குமே அவனோட உண்மையான அடையாளம் தெரியல. போன் பண்ணவனை நம்பி போலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல காசு எடுத்து பூவா தலையா போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இப்படி காயினை மேல சுண்டி விடுறானா. அப்படியே கட் பண்ணி 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1997ல இந்த லீ கங் சுக் அப்படின்ற ஒரு டீனேஜ் பையன் அந்த காயினை பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே அந்த பணத்துக்கு எல்லாம் சொந்தக்காரன் லீ கங் சுக்னு ஒருத்தன் சொல்லி, அந்த லீ கங் சுக் தான் இந்த பையன். இவன் இப்படி காயினை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போதே யாரோ இந்த பையனை கூப்பிடுறாங்க. டே கங் சுக், சேர்மன் வர டைம் ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவன் பயங்கர சந்தோஷமா அப்பாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். ஒரு அழகான பனி பிரதேசத்துக்கு நடுவுல அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு, அந்த வீடு தான் இந்த லீ கங் சுக்கோடது. வேக வேகமா இவன் அந்த வீட்டுக்குள்ள ஓடுறான். உள்ள ஏகப்பட்ட பேர் வேலைக்காரங்க மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இவனை பார்த்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. எங்கடா கங் சுக் ஓடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அம்மா நான் ஏர்போர்ட்டுக்கு அப்பாவை கூப்பிட போறேமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். இவனோட அப்பா அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு, இன்னைக்கு கொரியாவுக்கு திருப்பி வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலா அவருக்காக விருந்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிச்சன்ல மட்டுமே ஒரு 10-15 குக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சர்வெண்ட் பொண்ணு வந்து இந்த கங் சுக்கோட அம்மா கிட்ட வந்து சொல்றா, இவங்களோட பேர் பார்க். மேடம், நம்ம டிரைவர் கிம் கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நம்ம சேர்மன் சார் அவரோட லாயர் கிட்ட சொல்லி ஒரு முத்து மாலையை வாங்க சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களுக்கு தான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சச்சா, அவர் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. ஏன் மேடம் கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால தானே ஒரு வாரம் கழிச்சு வர வேண்டிய அவருடைய ப்ரோக்ராமை மாத்தி இன்னைக்கு வர்றதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக உங்களுக்கு தான் வாங்கியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளைட்ல இந்த லீ கங் சுக்கோட அப்பா சேர்மன் லீ வந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர்ல என்பி அப்படின்ற ஒரு நடிகைக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவர் சிரிச்சுட்டு இருக்காரு. இந்த என்பின்ற நடிகை இந்த சேர்மன் லீயோட ஒரு சீக்ரெட் செகண்ட் சேனல். ஆனா அந்த பொண்ணு இவருக்கே தெரியாம தனியா
இன்னொரு செகண்ட் சேனல் வச்சு அங்க ரன் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுல அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சேர்மன் லீ அமெரிக்கால இருந்து வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நீ இந்த வீட்ல இருந்து போகவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த 2 பேருமே இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கறதுனால இதுக்கப்புறம் நம்ம இவங்கள பேரை வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த நடிகையோட பேரு என்பி, அவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் பேரு சேகங். இந்த சேர்மன் கொரியா ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆயிட்டாரு. அவரோட பையன் அந்த லீ கங் சுக் தான் அவரை ரிசீவ் பண்றதுக்காக வரான். அப்பாவை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம், அவருக்குமே பையனை பார்த்ததுல சந்தோஷம் தான். ஆனா அந்த பையன் கூடவே இவரோட லாயர் ஹவாங் அப்படின்றவனும் கூட வரான். நான் வாங்க சொன்னதை வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். முத்துமாலை வாங்க சொன்னான்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் கேட்கறான் போல இருக்கு. அவனும் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துமாலையை எடுத்து கொடுக்குறானா, அதை வாங்கிக்கிட்டு உன் கார் கீயை என்கிட்ட கொடுத்துரு, நீ பையனை வந்து டாக்ஸில கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட அம்மா கிட்ட போய் அப்பாவுக்கு இன்னும் வேலை முடியல, வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த நெக்லஸ் வாங்கிட்டு கார் சாவியும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பையன் அப்ப அந்த லாயர்கிட்ட போய் கேட்கறான், என்ன சார் அந்த பொண்ணு இந்த தடவை கொஞ்சம் அதிகமா வசூல் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லையே அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சமாளிக்கிறானா, நீங்க பொய் சொல்லும் போது உங்க மூக்கு சுருக்குவீங்க, இப்பவும் அதே மாதிரிதான் சுருக்குறீங்க, இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கும் தெரியும், அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பையனுக்கு அவங்க அப்பா பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா பார்த்ததும் கேக்குறாங்க எங்கடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் நல்லா போய் சொல்லி சமாளிக்கிறான். அப்பா வேலை விஷயமா போயிருக்காங்க, பிசினஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி நல்லாவே சமாளிக்கிறான். ஆனா அவங்க அம்மாவுக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கு. என்ன, அந்த என்பிஏ பாக்குறதுக்காக போயிருக்காரா, இங்க பாரு என் பையன் ரொம்ப ஸ்மார்ட், ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான், அந்த பொண்ணை பத்தி என் பையனுக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்கிட்ட வான் பண்ணிட்டு வேகமா போய் ஒரு பிபி மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. பயங்கர டென்ஷனா இருக்காங்க. இந்த சேர்மன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த முத்துமாலை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா உள்ள வராரு. ஆனா அங்க போனா அந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் சேகங் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத இவர் பாத்துடுறாரு. சத்தமே போடல, எதுவுமே சொல்லாம அமைதியா அங்க இருந்து வெளியில வந்துடுறாரு. வந்தவர் கார்ல இருந்து கோல்ட் ஸ்டிக் எடுத்துட்டு போய் 2 பேத்தையும் அடிச்சு மண்டை உடைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறவரு இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வெளியே இருந்துட்டே அந்த பொண்ணுக்கு கால் பண்றாரு. அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறா. எப்படி இருக்கீங்க சேர்மன், நல்லா இருக்கீங்களா, எப்ப வருவீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கா. நீ என்ன மிஸ் பண்றேன்னா அதுக்காகவே நான் சீக்கிரம் வரணும், நீ வேற அவார்டு வாங்கியிருக்க, அதுக்காக பார்ட்டி வைக்கணும்ல, அதுக்காக நான் சீக்கிரமாவே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டே இந்த நடிகை என்பியோட வீட்டுக்கு வெளியில ஒரு ரிப்போர்ட்டர் மறைஞ்சு நின்னுட்டு இந்த பொண்ணு உள்ள எக்ஸசைஸ் பண்றத போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சேகங் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டரை அடிச்சுட்டு அவனோட கேமராவையுமே புடுங்கிட்டு விட்டுடுறான். அதே சமயம் இந்த சேர்மன்லி அவனுடைய நாட்டு துப்பாக்கி எடுத்து வச்சு தொடச்சிட்டு இருக்கான். செம்ம கோவத்துல இருக்கான். அவனோட லாயர் அந்த ஹவாங் கிட்ட கேக்குறான், நீ இதுக்கு முன்னாடி கொலை கேஸ்க்கு எல்லாம் வாதாடி இருக்கியா, ஒருவேளை நம்ம நிஜமாவே ஒரு கொலையை பண்ணிட்டு கோர்ட்ல வந்து நம்ம எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி வாதாடி வெளியில வந்துட முடியுமா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என் பணத்தை வச்சு நான் யார வேணாலும் என்னால விலைக்கு வாங்க முடியும், எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த சேகங் அந்த நடிகை ஒரு ரிப்போர்ட்டர் மறைஞ்சு நின்று போட்டோ எடுத்திருப்பான். அந்த கேமராவை கூட இவன் புடிங்கி வச்சிருந்தா இல்லையா, அதுல இருக்கிற பிலிமை டெவலப் பண்ணி பாக்குறான். அவன் அப்ப மட்டும் இல்ல, அன்னைக்கு பொழுதுனிக்கு அங்கேயே குத்த வச்சு உட்காந்து போட்டோ எடுத்திருந்திருப்பான் போல இருக்கு. அந்த நடிகையும் இந்த சேகங்கும் ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாமே அவன் எடுத்து வச்சிருக்கான். அதையெல்லாம் இவன் ஒன்னொன்னா டெவலப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல கடைசியா ஒரு போட்டோ இருக்கு. அதுல இந்த சேர்மன் நடிகையோட வீட்டுக்கு வந்ததும் இருக்கு. அதை பார்த்து இவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சேர்மன் கிட்ட இருந்து இவனுக்கு டைரக்டா கால் வருது. 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த சேர்மன் லீ கேக்குறாரா. நான் வீட்டுல தான் இருக்கேன், நீங்க எங்க அமெரிக்கால இருக்கீங்களா இல்ல கொரியா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவன் பதிலுக்கு கேக்குறான். நான் இன்னும் அமெரிக்காவில தான் இருக்கேன், வர செவ்வாய்க்கிழமை உனக்கு எதுவும் வேலை இல்ல, அன்னைக்கு என்னோட பர்த்டே வருது, வீட்டுல சின்னதா ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், மறக்காம வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்கு. இந்த போட்டோல இந்த சேர்மன் நடிகையோட வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. அப்படி வந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த நடிகை கூட இந்த சேகங்க பாத்துருக்கணும். பார்த்திருந்தா இவன் மேல கொலவெறியில அவர் இருந்திருக்கணும் இல்லையா. ஆனா இப்ப போன்ல ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவன் குழம்பி போய் தான் காலை கட் பண்றான். அடுத்தது உடனே இன்னொரு காலும் வருது. பேசுறது யாருன்னு தெரியல. எங்கடா போன, என்னடா பண்ணி தொலைச்ச, அந்த சேர்மன் உன் மேல கொலவெறியில இருக்காரு, ஒன்னு கொல்ல போறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேர்மன் இவன் மேல கொலவெறியில இருக்கான்றது அந்த லாயருக்கு மட்டும் தான் தெரியும். மேபி போன் பண்ணது லாயரா கூட இருக்கலாம். அப்படியே கட் பண்ண அந்த சேர்மனோட அந்த பர்த்டே நாளும் வருது. அவங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சேர்மன் அவனோட துப்பாக்கி எடுத்து தொடச்சிக்கிட்டு அதுக்குள்ள புல்லட் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு இருக்கான். அந்த லாயர் சொல்றான், இன்னைக்கு நைட் 9 மணிக்கு நான் ஃபயர் ஒர்க் ஏற்பாடு பண்ணிருக்கேன், கரெக்டா அந்த சமயத்துல நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற சத்தத்துல இந்த துப்பாக்கியோட சத்தம் மறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவரோட பையன் இந்த லீ கங் சுக் பார்ட்டிக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கா. அதெல்லாம் அவன் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்து இந்த சேகங் வெளியில போறத அவன் பாக்குறான். அதை பார்த்துட்டு சேகங் சேகங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். ஆனா அவன் காதலே வாங்கல, வெளியில போறான். இவரே என்னத்துக்கு இப்ப இந்நேரத்துக்கு இங்க வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த லீ கங் சுக்கோட அம்மா பார்க் வந்து ஒரு மூலிகை சூப்பா அவங்களோட ஹஸ்பண்டுக்காக எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. அந்த சேர்மன் அதை பார்த்துட்டு கத்துறான், இன்னைக்கு கூட இந்த கருமத்தை நான் குடிச்சுதான் தீரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த லாயர் தான் இருந்துட்டு, இதெல்லாம் மூலிகை மருந்து சேர்மன், நீங்க ஒரு நாள் விட்டீங்கனாலும் அதோட எஃபெக்ட் குறைஞ்சிரும், தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அவரும் அந்த மருந்து எடுத்து குடிச்சிடுறாரு. இங்க பார்ட்டிக்கு கெஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கெஸ்ட்ல ஒருத்தரா இந்த சேகங்கும் வரான். இந்த சேகங் வந்ததுமே லீ கங் சுக்கு தான் பாக்குறான். இவன் அவனை அண்ணான்னு கூப்பிடுறான். 2 பேரும் ஏதோ நிஜமால அண்ணன்
தம்பி மாதிரி தான் மாத்தி மாத்தி பேசிக்கிறானுங்க. 2 பேரும் ரொம்ப பாசமா வேற பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த சேர்மன் அங்க வராரா, இவன் ரொம்ப ஃபார்மலா அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயத்துல அந்த நடிகை என்பியுமே வரா, கூட அவ படத்தோட டைரக்டரையும் கூட்டிட்டு வரா. ஏன்னா அவ நடிக்கிற படத்துக்கு இந்த சேர்மன் தான் இன்வெஸ்டரா. சோ அதனால படத்துல இருந்து வந்த மாதிரி தான் வரா. வந்ததுமே இவர்கிட்ட குழஞ்சு தான் விஷ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு லீ கங் சுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டே தான் நின்னுட்டு இருக்கான். கேஷுவலா அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இந்த சேகங்கையும் அந்த நடிகை என்பியையும் பார்த்து உங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், இவங்களை எனக்கு தெரியாது. இவங்க அவார்டு வாங்கினப்ப உங்க சார்பில் பொக்கே கொடுக்கறதுக்காக நான் தான் போனேன். அப்பதான் இவங்களை முதல் முறையா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த சேகங் நடிக்கிறான். அதுக்கு மேல அந்த பொண்ணும் நடிக்கிறா. ஓ, அது நீங்க தானே? அது நான் உங்க முகத்தை சரியா பார்க்கவே இல்ல, அதனால எனக்கு தெரியவே இல்ல அப்படின்ற மாதிரி அவளும் நடிச்சுட்டு இருக்கா. சரி, நடிங்க அப்படின்ற மாதிரி இந்த சேர்மனும் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நடிகை என்பி நேரா போய் இவரோட ஒய்ஃப் பார்க்க தான் பாக்குறாங்க. அதுலயும் அந்த பொண்ணு இந்த சேர்மன் வாங்கி கொடுத்ததா சொன்ன அந்த முத்து மாலை தான் போட்டுட்டு வரா. அதை பார்க்கும் போதே இவங்களுக்கு உள்ளுக்குள்ள எரியுது. ஆனா அவங்க எதையுமே கண்டுக்காம இவளை வெல்கம் பண்றாங்களா? என்ன மேடம் நீங்க என்ன வெல்கம் எல்லாம் பண்றீங்க? நான் ஏதோ என்ன பார்த்துதான் அடிச்சு விரட்டிடுவீங்கன்னு தானே நினைச்சேன், இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, சேர்மன் என்ன வந்தே தான் ஆகணும், நீ வந்தா மட்டும் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரா, அதனாலதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு உடனே பார்க் இருந்துட்டு, உன்னை இன்வைட் பண்ணது சேர்மன் இல்லமா, நான் தான் உன்னை இன்வைட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்களா. உடனே அதுக்கு இந்த என்பி கூப்பிட்டு, பணக்காரனோட ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த பிரைட மட்டும் நீங்க மிஸ் பண்றதே இல்லை, எப்பவும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் நக்கல் அடிக்கிறா. இது எல்லாத்தையுமே லீ கங் சுக் நின்னு பாத்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வருத்தப்பட்டுட்டு போறதையும் இவன் நக்கல் அடிக்கிறதையும் பார்த்து முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இவங்க ஒரு மாதிரி டென்ஷனோடய போய் அவங்க பிபி மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சேர்மன் அவனுடைய பர்த்டே பார்ட்டிக்கான ஸ்பீச்சை கொடுக்குறான். என் வாழ்க்கையிலேயே நான் பெருமையா நினைக்கிறது 3 விஷயத்தை தான். ஒன்னு, என்னோட இந்த சேர்மன் அப்படிங்கிற பதவி. இன்னொன்னு, லேட் மேரேஜ்ல ரொம்ப லேட்டா பிறந்த என்னோட மகன். 3வது, நீங்க எல்லாரும் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்பீச் முடிஞ்சதும் எல்லாரும் அவருக்கு விஷ் பண்றதுக்காக எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த நடிகை மட்டும் டேபிள்ல தனியா உட்காந்துருக்கா. உடனே இந்த கங்சுக்கு அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டு ஒரு நோட் புக் எடுத்து கொடுத்து, எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேனாவும் எடுத்து கொடுக்குறான். அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சைன் பண்ணலாம்னு போகும்போது பேனா எழுதவே இல்ல. கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேனா வாங்கி ஏதோ திருவுறான். அதுல இருக்கிற இங்கு பூரா அந்த பொண்ணு மேலேயே அடிச்சிருது. அது காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஐயோ இருங்க மேடம், தெரியாம அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து அந்த இங்க துடைக்கிற மாதிரி அவ கழுத்துல போட்டிருக்க முத்து மாலையை அவன் பிச்சு விட்டுடுறான். எல்லாம் அந்த இடம் பூரா செதறிடுது. அறிவிற்கடா உனக்கு அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே கீழே கொட்டின முத்தெல்லாம் அவ பொறுக்கிட்டு இருக்கா. டேபிள் கடியிலையும் நிறைய போயிடுச்சா. அதுக்குள்ளேயும் போய் பொறுக்கிட்டு இருக்கும்போது இவனும் டேபிள் கடியில உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, கிளவி நீ இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிருக்க கூடாது, எனக்கு நல்லா தெரியும் நீ என் அப்பாவோட மிஸ்ட்ரஸ்னு, அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ நடந்திருக்க கூடாது, எனக்கு தெரியற மாதிரி நீ நடந்துட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டானா. ஏதோ பொடி பையன் தெரியாம பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணு சீரியஸாவே எடுத்துக்கல. ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கு. நான் யாருங்கிறத நீ மறந்துட்ட, என் அம்மாவை அழ வச்சல, அதை விட 1000 மடங்கு அதிகமா உன்னை அழ வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் அங்க இருந்து எந்திரிச்சிடறான். இவன் உள்ள இருந்துகிட்டே கத்திக்கிட்டு கிடக்குறாளா. டேபிள் மேல நிறைய எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருந்திருக்காங்க. இவன் டேபிள் கிளாத்தோட அது எல்லாத்தையும் அவ தலை மேல கொட்டி விட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். இவ கையமையான்னு கத்திக்கிட்டு நேரா அந்த சேர்மன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் சின்ன பையமா, என்னாலயும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பார்ட்டியோட கடைசி கட்டமா வீட்டுக்கு வெளியே ஃபயர் ஒர்க்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் அதை பாக்குறதுக்கு ரெடியாகி வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இந்த சேர்மனும் அந்த நடிகை என்பியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சேகங்கமா அங்க வரான். 2 பேர்கிட்டயுமே கேஷுவலா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்டைரக்டா போட்டு வாங்க இவர் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த உண்மையும் வர மாதிரியே தெரியவே இல்ல. அப்ப கரெக்டா இந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுற டைமும் வருதா. இவரோட துப்பாக்கி எடுத்து அந்த பட்டாசு வெடிக்கிற அதே சமயத்துக்கு 2 பேரும் துரோகிங்க, ஏன் பணத்துல இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு ஏன் முதுகுலயே குத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவர் ஷூட் பண்றாரு. ஆனா துப்பாக்கி ஃபயர் ஆகவே இல்ல. என்னாச்சு, ஏன் இது வெடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் துப்பாக்கியை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காரா. இதையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேகங் பாக்கெட்ல இருந்து அந்த துப்பாக்கியோட புல்லட் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்ததும் அவர் கடுப்பாயிட்டு துப்பாக்கியை தலைகீழ திருப்பி புடிச்சிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு கையை ஓங்கும் போது அவருக்கு என்னமோ பண்ணுது, அப்படியே சுருண்டு கீழே விழுறாரு. இங்கே அவரோட பையன் கங்சுக் அப்பாவை எங்கேயோ காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த சேகங் எழுந்துச்சு போய் சேர்மன் கிட்ட நின்னுட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு ஆளை இடிச்சு சாகடிச்சிட்டீங்க, நீங்க பண்ண அந்த கொலைக்கு வேற ஒருத்தர பழியை திட்டு ஜெயிலுக்கு போக வச்சிட்டீங்க, அவரும் அங்க ஜெயிலேயே உடம்பு சரியில்லாம இருந்து செத்து போயிட்டாரு, அது வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான், இன்னைக்கு நீங்க இங்க சாக போறீங்க, எனக்கு பதிலா அந்த பழியை உங்க பொண்டாட்டி ஏத்துட்டு ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இவன் இந்த வீட்டுக்கு வந்ததை கங்சு பாத்துருப்பான் இல்லையா. உண்மையிலேயே இவன் வந்திருக்கான். இந்த சேர்மனோட மனைவி பார்க் இவருக்காக ஒரு மூலிகை சூப் ஒன்னு ரெடி பண்ணிருந்தாங்க இல்லையா. அந்த சூப்ல இவன் தான் அவங்களுக்கே தெரியாம விஷத்தை கலந்து விட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இப்ப அவங்க தயாரிச்ச சாப்பாடை சாப்பிட்டு அதனால இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப விசாரணையில அவங்க தான் விஷம் வச்சுட்டாங்கன்னு வரும் இல்லையா. அப்ப அவங்க தானே ஜெயிலுக்கு போவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சேர்மனோட லாயர் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து இந்த சேகங்கோட ஆள் போல இருக்கு. அவன் தான் இந்த துப்பாக்கியில இருக்கிற புல்லட்டையே எடுத்து இவன் கிட்ட கொடுத்திருந்திருக்கான். நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப பெருமையா நினைக்கிறது உன்னோட பணத்தையும் உன்னோட பையனையும் தானே, அந்த பணத்துல இருந்து ஒத்த பைசா கூட உன் பையனுக்கு நான் கிடைக்க விட மாட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில பையன் கங்சுக்கு வந்துட்டு இருக்கிறத பாத்துடுறாங்களா. நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தா அவன் சந்தேகப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேகங் அங்க இருக்கிற பால்கனி வெளியே போய் பக்கத்து பால்கனிக்கு ஜம்ப் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கங்சுக்கு உள்ள வந்து பாக்கும்போது இந்த நடிகை
தான் சேர்மனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. சேர்மன் என்னாச்சு சேர்மன், திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. கங்சுக்கு அவனோட அப்பாவனா ரொம்ப பிடிக்கும். இவன் அவங்க அப்பா இந்த நிலைமையில பார்த்ததும் அவன் பார்த்து ரொம்ப பதறி போயிடுறான். வந்து பார்த்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏதோ சத்தம் கேட்டு உள்ள வர மாதிரி வெளியில இருந்து இந்த சேகங் உள்ள வந்து பாக்குறான். அவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்மன் இறந்து போயிட்டாரு, நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போகும்போது அவரோட கை அசைறத கங்சுக் பார்த்துட்டு அப்பா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு, வெளியே ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அவரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்ல டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இவரை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்றாங்க. ஆனா இவர் கோமாக்கு போயிடுறாரு. என்னதான் சேர்மன் இன்னும் சாகல, கோமாவில இருக்காரு அப்படின்னாலும் அவரோட இந்த நிலைமை கொஞ்சம் மர்மமா இருக்கு இல்லையா, அதனால இதை விசாரிக்கிறதுக்காக ஜே அப்படின்ற ஒரு ப்ராசிக்யூட்டர் வராரு. போலீஸ் எல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்தப்ப சேர்மன் கூட இருந்தது இந்த நடிகை தான் இல்லையா, அதனால இந்த என்பி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவ போய் தான் சொல்ல போறா. கூடவே இந்த சேகங்கும் இருக்கான். அவங்கிட்டயுமே கேக்குறாங்க உங்களுக்கும் சேர்மனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல இருந்து சேர்மன் தான் என்ன வளர்த்தாரு, என்ன பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா நான் ஜூனியர் லாயரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஜே அப்படின்ற ஒரு ப்ராசிக்யூட்டர் தான் வராரு. அவர் விசாரணை பண்ணதுல இந்த சேர்மன் கடைசியா அவரோட மனைவி பார்க் தயாரிச்ச அந்த மூலிகை சூப்பு தான் குடிச்சிருக்காரு, அதுலதான் விஷம் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருதா. அதனால பார்க் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க நான் இதை பண்ணல, நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது, நான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவரு நம்புறதுக்கு தயாராவே இல்ல. உங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் தெளிவா இருக்கு, இந்த நேரத்துல நீங்க உண்மையை ஒத்துக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ராசிக்யூட்டர் ஜேவும் அவங்க போட்டு மிரட்டிட்டு இருக்கான். இங்க கங்சுக் பாவம் ரொம்ப வருத்தத்தோட இருக்கான். அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருக்காரு, அம்மாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சோகமா அவன் ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவனோட ஃபேமிலியை பத்தி இவன் முன்னாடியே அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட இவனுக்கு சண்டை ஆயிடுது. அப்ப அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவன் ஒரு தடவை எக்ஸாம்ல சரியா மார்க் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே அந்த சேர்மன்லயே இருந்துட்டு நீ ஒன்னும் படிக்கணும்னு அவசியம் இல்ல, பணம் இல்லாதவங்களுக்கு தான் படிப்பு அவசியமா இருக்கும், நீ வந்து படிக்கலாம் தேவையில்ல, ஆனா நீ நல்லா படிக்கிற பசங்களை உனக்கு கீழே உனக்கு வேலை பாக்குற மாதிரி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானா. அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டல்ல கோமாவில் இருந்த அந்த சேர்மனுக்கு பிரெயின் டெட் ஆகுது. ஒருத்தவங்க மூலசாவை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபேமிலி மெம்பரோட பர்மிஷனோட ஹாஸ்பிட்டல்ல அவரோட ஆக்சிஜனை கட் பண்ணி விட்டுருவாங்க, இறந்து போயிடுவாங்க இல்லையா. இப்போ இங்க ஃபேமிலில மிச்சம் இருக்கிறது அந்த பையன் கங்சுக்கு மட்டும்தான். அவங்க கிட்ட கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு, அவரோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவனால அதை ஏத்துக்கவே முடியல, கதறி கதறி அலறான். அதே சமயம் இங்க பார்க்க போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க சைடு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வரணும் இல்லையா. இந்த சேர்மனோட வக்கீல் ஹவாங் இருக்கான் இல்லையா, அவன் தான் இவங்க சைடு வாதாடுறதுக்காக வரான். வந்து இவங்க கிட்ட பார்த்து இந்த மாதிரி சேர்மன் பிரெயின் டெட் ஆகிட்டாரு, அவரோட ஆக்சிஜனை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டு கூடவே இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸையும் சொல்றான். இந்த சேர்மன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட உயிரை மாத்தி எழுதினாரு, நிறைய ப்ராப்பர்ட்டியா அவர் அந்த நடிகை என்பி பேர்ல எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டதும் இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த சொத்துல ஒத்த பைசா கூட அந்த நடிகை என்பிக்கு போகவே கூடாது, நீங்க ஏதாவது பண்ணுங்க, இந்த உயிரை மாத்தி எழுத பாருங்க, நான் என்னோட அபிஷியலான ஸ்டாம்ப் டாக்குமெண்ட்னு எதை வேணாலும் கொடுக்குறேன், இந்த உயிரை மட்டும் மாத்தி எழுதுங்க, நீங்க உயிரை மாத்தி எழுதினதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபணமாக்கி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நானே என் கையால சேர்மனோட ஆக்சிஜனை கட் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ஹவாங் என்ன பண்றான், இவங்க பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த சேகன் கிட்ட போட்டு காமிக்கிறான். இந்த ஆடியோ போதும், இதை நம்ம எப்படியாவது அந்த ப்ராசிக்யூட்டர் ஜே கிட்ட நம்ம லீக் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் ஹவாங் சொல்லிட்டு இருக்கானா. அதுக்கு உடனே இந்த சேகங் இருந்துட்டு இல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா பார்க்குக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும், கொலை முயற்சிக்கான தண்டனை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வெறும் 7 வருஷம் மட்டும்தான். இப்போ இருக்கிற சட்டப்படி அவங்க 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சா போதும், அதுக்கப்புறம் அவங்க பரோல்ல வெளியில வந்துடலாம். அந்த மாதிரி நடக்கக்கூடாது, அவங்களுக்கு கொலை முயற்சிக்கான தண்டனை கிடைக்க கூடாது, அதுக்கு பதிலா கொலைக்கான தண்டனை கிடைக்கணும், அதனால அவங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க வீட்டு கேட்டுக்கு வெளியே 2 ரிப்போர்ட்டர்ஸ் நின்னுட்டு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க, யாராவது இருக்கீங்களான்னு, ஏதாவது நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான். ரொம்ப நேரம் இவங்க கத்திக்கிட்டே இருக்கவும் கடுப்பான கங்சுக்கு ஒரு பக்கெட் நிறைய பச்சை தண்ணியை கொண்டு வந்து மேலேயே ஊத்தி விட்டுடுறான். இதுக்கப்புறமா இங்க நின்னீங்கன்னா நான் கொதிக்க தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்திரும், ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வந்து நின்று அழுதுட்டு இருக்கான். அவனுங்க அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் சேர்மனை பத்தி தான் காசி பேசிட்டு இருக்கானுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சேர்மன் லீக்கும் அந்த நடிகை என்பிக்கும் ஒரு சீக்ரெட் அஃபேர் போயிட்டு இருக்கு, ஆனா அந்த நடிகை என்பி சேர்மனுக்கே தெரியாம அவ தனியா சீக்ரெட்ல வச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த பேசிட்டு இருக்காங்களா. இதை கேட்டதும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கங்சுக் வேகமா வெளியில போறான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட. இவனை பார்த்தது எங்க சுடுதண்ணியை மேல கொட்டிடுவானு பயந்துட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடியே போயிடுறாங்க. எதுவும் சொல்லவே இல்ல. கட் பண்ணா கோர்ட்ல கங்சுக்கோட அம்மா பார்க்கோட கேஸ் நடக்குது. நார்மலா இவங்க ஊர்ல ஒரு கேஸ்க்கு 3 ட்ரையல் மட்டும் தான் நடக்கும், 3வது ட்ரையல்ல ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இவங்களோட கேஸ்ல முதல் 2 ட்ரையல் நமக்கு காமிக்கல, டைரக்டா 3வது ட்ரையல் தான் காமிக்கிறாங்க. கேஸ வாதாடுறதுக்காக இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே எழுந்திருக்கிறாரா, இவங்க சைடா வாதாடுறதுக்கு அந்த லாயர் ஹவாங்கும் அவருக்கு ஜூனியரா இந்த சேகங் தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சேகங் தும்புறான்
இரும்புறான், மூக்கு உரியிறான். அந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஜேவை பயங்கரமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். கோர்ட்டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் இவரோட ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சேர்மனுக்கு கடைசி அவரோட மனைவி பார்க்கு தான் மூலிகை சூப் கொடுத்திருக்காங்க. அந்த மூலிகை சூப்ல தான் விஷம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க தான் வேணும்னே பிளான் பண்ணி அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இவங்களுக்கு ஆதரவா இந்த சேகங் தான் எழுந்திருச்சு வாதாடுறான். ஒரு இன்ஹேலரை எடுத்து வைக்கிறான். ஒரு டாக்டர் கூப்பிட்டு வச்சுதான் இந்த ப்ராசிக்யூட்டர் ஜே எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த டாக்டர்கிட்டே இந்த இன்ஹேலரை கொடுத்து இந்த இன்ஹேலரை சேர்மன் லீ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீங்க தான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. அதுக்காக இவர் ரெகுலரா இந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு காமிங்களே அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவரும் படிச்சு காமிக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு காம்பனன்ட் பேரை சொல்லி இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதனால என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இது வந்து நார்மலா அனஸ்தீசியால யூஸ் பண்ற ஒரு பொருளாமா. இது வந்து இந்த மருந்துல ரொம்ப கம்மியான அளவுல தான் கலந்துருக்கு. அதனால இதுல பெருசா எந்த ஒரு எஃபெக்டும் வராது. ஆனாலும் இதனால சில சைடு எஃபெக்டும் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. சோ இதுல கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ என்னதான் கம்மியான அளவுல இருந்தாலும் அவங்க சூப்ல இருந்த அந்த விஷமுமே ரொம்ப கம்மியான அளவுல தான் இருந்திருக்கு. அதனால அவருக்கு இந்த மாதிரி ஆச்சா இல்ல இந்த மருந்துனால இந்த மாதிரி ஆச்சான்னு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. மேபி இந்த மருந்துனால கூட இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி பார்க்குக்கு தன்னோட கணவனை கொலை பண்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இவர் வாதாடுறாரா. கொலை முயற்சிக்கான மோட்டிவ் இல்லங்கிறதே இவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆனதுனால, கொலை முயற்சிக்கான மோட்டிவ் எதுவும் இல்ல அப்படிங்கறதே இவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆனதுனால இவங்க நிரபராதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸ் நல்லா இருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.